ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி நேற்று பரந்தூரில் பேசும்போது ராகுல் அப்படின்ற ஒரு சிறுவனை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதாவது உங்கள் ஊரை சேர்ந்த ராகுல் அப்படின்ற சிறுவன் இந்த இஷ்யூ பற்றி பேசுகிற வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இங்கே வரணும் அப்படின்ற முடிவையே நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பையன் தான் அந்த ராகுல். ஏர்போர்ட் வர்றதை குறித்து இந்த பையன் என்ன பேசியிருந்தானா, ஏர்போர்ட் வர்றதால நான் படிக்கிற ஸ்கூல்லாம் போயிடும். ஸோ அப்புறம் எப்படி நான் படிக்கிறேன், இங்க ஏர்போர்ட் வந்தா உங்க பசங்களா படிச்சு ஏரோப்ளேன்ல போவாங்க. ஸோ ஸ்கூல் இல்லாம எப்படி நான் படிச்சு பெரிய ஆள் ஆகுறது? ஸோ ஏர்போர்ட் இங்க வர்றதால நான் இங்க ஏரோப்ளேன்ல எல்லாம் போக போறது இல்ல. அண்ட் வெயில் காலத்துல இங்க இருக்கிற ஏரி குளத்தோட தண்ணி எல்லாம் எங்களுக்கு அதிகமா தேவைப்படும். அண்ட் இந்த ஏரிகள்ல தான் நாங்க குளிக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டா நாங்க எங்க போறது? அதனால எங்களுக்கு ஏர்போர்ட்லாம் வேணாம், எங்க ஊரு கொடுங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தான். ஸோ தளபதி அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் பயங்கரமா இன்ஸ்பைரிங் ஆகி இங்க வந்தார். அண்ட் தளபதி நேற்று நேரடியாவே வந்து அவரோட ஃபுல் சப்போர்ட்டை பரந்தூர் மக்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம அவங்க 910 நாட்கள் போராடி இருக்காங்க. இப்போ தளபதி அண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சி அவங்க கூட உறுதியாக நிற்கிறப்போ இன்னும் அவங்க நம்பிக்கையோட போராடலாம். அண்டு மெயினாக தளபதி பண்ண சம்பவம் என்னன்னா, மொத்த நியூஸ் சேனல்ஸையும் நேற்று பரந்தூர் பக்கம் திருப்பிட்டாரு. அண்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தளபதிக்கு முன்னாடி மொத்தம் 35 பேரு பரந்தூருக்கு வந்து மக்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களாம். பட் ஆனா 35 பேர் வந்தது இது வரைக்கும் யாருக்குமே நமக்கெல்லாம் தெரியாது. பட் ஆனா 36வது ஆளா தளபதி வந்தாரு. எல்லா மீடியா சேனல்ஸும் நேத்துல இருந்து பரந்தூர்ல தான் இருக்கு. அண்ட் அந்த 35 பேர்ல சீமான் அவர்களும் இருக்காரு. ஸோ ஏன் தளபதியோட அரசியல் என்ட்ரி மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. டெஃபினட்டா தமிழக வெற்றி கழகம் 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய இன்ஃபேக்டை கிரியேட் பண்ணும். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து தளபதி களத்திற்கு வந்துகிட்டே இருந்தா ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே நண்பா, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.